பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, நீ பேசாத, நீ அவரோட பழகு, அதனால் உனக்கு நன்மை வரும். நான் டெய்லி வாக்கிங் போறேன். டெய்லி வாக்கிங் போகும்போது அந்த ஹவுசிங் உள்ள ஃபேஸ் 8 போவேன். போகும்போது அது நாய் கூட்டம் கூட்டமா இருக்கும். அது எங்க இருந்து என்னைய கண்டு வரும்னே தெரியாது. தோத்திரம். நான் போகும்போது ஏகப்பட்ட நாய் இருக்கும், அது பாட்டுக்கு படுத்து கிடக்கும். ஆனா நான் எந்த நாயை கண்டு பயப்படுறனோ அது அங்க இருக்காது, சந்தோஷப்பட்டு போவேன். ஆனா எங்க இருந்து வரும்னு தெரியாது, என்ன கண்டு லொல்லு 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 குறைக்க பக்கத்து வீட்டுல எட்டி பாப்பானுங்க. ஒரு நான் திட்டு போய் மாதிரி. தோத்திரம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நல்ல ஒரு வேப்பங்குச்சை உடைச்சேன். வேப்பங்குச்சை உடைச்சு இன்னைக்கு இழுத்துரும் 4 இழுப்பு வந்தோனே அப்படின்னு கையில வச்சுட்டு போறேன். தூரத்துல இருந்து பார்த்தோன்னே உஜார் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு என்னை கடிக்கிறதுக்கு. என்னடா இது வம்பா போச்சேன்னு அடுத்த வீட்டுக்குள்ள போய் நின்றுக்கிட்டேன். அந்த நாய் அந்த வீட்டுக்காரர் விரட்டுற வரைக்கும் நமக்கு தைரியம் போயிருமில்ல, கடிக்க வந்தா. கையில குச்சி இருக்குது, எல்லாம் இருக்குது, அடிச்சு காலை வரை அடிச்சிடலான்னு கூட யோசிக்கிறோம். சி, அடுத்த வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் பேசினார், ஒரு ஆளை இப்படி டீல் பண்ணக்கூடாது, நீர் ஊழியக்காரன், நீ இப்படி டீல் பண்ணலாமா? எனக்குள்ள ஒரு ஆலோசனை, எனக்குள்ள ஒரு எண்ணம். அடுத்த நாள் காலைல வாக்கிங் போகும்போது ஒரு 4 பிஸ்கட் பாக்கெட் வாங்கினேன். 5 ரூபா பிஸ்கட் தான், 4 பாக்கெட் வாங்கிட்டு போனேன். மறுபடியும் அதே நாய் வருது. சுத்தில இருக்க நாய்க்கெல்லாம் 4 பிஸ்கட் போட்டேன். அது என்னை பார்த்து இப்படி இப்படின்னு வாழை ஆட்டுச்சு. ஆஹா, ஃப்ரெண்ட் ஆயிட்டான்டா. 4 நாள் போட்டேன் பிஸ்கெட்டு, இப்ப என்னோட பழகிருச்சு. இப்ப என்ன அதை கடிக்க வரல, என் பக்கத்துல வந்து வாழாட்டுது. ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த. நம்ம முறைக்கும் போது அது நம்மளை முறைக்குது. ஒருவேளை நான் அடிச்சிருக்கலாம், ஒருவேளை கள்ள தூக்கி போட்டுக்கலாம், ஒருவேளை அதை காயப்படுத்திருக்கலாம், ஆனா நான் அந்த பக்கமே போயிருக்க முடியாது. ஒரு சின்ன தாட் தான், அதோட பழக ஆரம்பிச்சேன். இப்ப அது எப்ப போனாலும் எங்க இருந்தாலும் ஓடி வந்து என் கையை பார்க்குது. ஒரு மனுஷன் தேவனோடு பழகணும். ஒரு மனிதன் தேவனோடு என்னைக்கு முறைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அவர் பழக விரும்புறாரு, உங்களோட பேசணும் விரும்புறாரு. பட் we don't have time. அவருக்கு இடம் கொடுக்கவோ, அவருக்கு முதலிடம் கொடுக்கவோ, அவரோடு பேசவோ you don't have a time. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. நோவா தேவனோடு சஞ்சரித்தான், சும்மா இல்ல. ஹாய் ஆண்டவரே, பை ஆண்டவரே. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உலகம்.